இல்ல அவனுக்கு அந்த 1000 ரூபாய் வருதா? மாசம் 1000 ரூபாய் வந்துருதா? சரி ரைட். அந்த கார்டை கட்டுப்பா. ஓடிபி மட்டும் சொல்லுங்க. போன்ல ஓடிபி வருமா? நான் சொல்றேன், அதுக்கு மட்டும் இது பண்ணுங்க. 1000 ரூபாய் அதுல மாசம். அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா? பஸ் பயணம் ஃப்ரீயா தானே போறீங்களா? ஃப்ரீயா தானே போறீங்க. அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை வரத்தையா போட்டுக்கொண்டு 1000 ரூபாய் வாங்குறீங்களாமா? வாங்குறியா இல்லையா? உனக்கு வருதா இல்லையா? மிரட்டும் வண்ணமாக ஃபோனை கொடு, ஓடிபி வரும், ஓடிபி சொல்லு, ஒருத்தன் பின்னாடி இந்த ஸ்டிக்கர் கழிச்சு அங்கே ஓட்டுறான். அந்த அம்மா பதன்னு முழிக்குது. நீங்கள் இதில் மகளிர் பேருந்தில் வந்து இலவசமாக போகிறீங்க தானே, அந்த அம்மா வந்து கேவலமாக பேசுது. அப்படியே நீங்கள் நிறுத்தினாலும் சரி ஒரு மாதிரி கேவலமாக பேசுது. அப்படி இருந்தும் மிரட்டும் தோனியை வைத்துக் கொண்டு மிரட்டும் வண்ணமாகத்தான் இன்றைக்கு மக்களிடத்திலே அவர்கள் உறுப்பினரை சேர்க்குறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள்லாம் நாங்கள் தான் வந்து நிறைய உறுப்பினர் வச்சுன்னு சொல்லி மேடைக்கு பேசின ஆட்கள் இப்போது மக்களுடைய மனநிலைமை எல்லாம் மாறி இருக்கிறது. இப்போ இது இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஒரு வீடாக போயிட்டு மிரட்டி அவர்கள் வந்து உறுப்பினரை சேர்க்கும் வண்ணமாக இன்றைக்கு தமிழகத்தில் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் உறுப்பினரை சேர்த்தாலும், நீங்கள் என்னதான் ஊரணியில் திரண்டாலும் 2026 மக்கள் உங்களை அடியோடு கூட வீட்டுக்கு அனுப்பப் போகிறார்கள்.